ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆச்சு ரீடிங் பார்த்து. ஸோ மார்னிங் ரீடிங் போடலான்னு பார்த்தேன். பட் பக்கத்து இடத்துல வந்து போர் போட்டதுனால ரொம்ப நாய்ஸியாக இருந்தது. ஸோ மார்னிங் வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோவில் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம டீட்டெயிலாக ரீடிங் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ உங்களோட பர்சனுக்கு நோ கான்டாக்டில் இருக்கிற உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் இடைப்பட்ட எனர்ஜி இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம், கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நான் நிறைய விட்டுட்டேன், அவங்க ஃபோனை பார்க்குறதில்ல, என்ன சொல்கிறது, அவங்கள ரொம்ப சேஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, ஏன் இன்னும் வந்து எனக்கு டிவைன் டைமிங் எனக்கு வரலை அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பதில், டிவைன் டைமிங் அப்படின்றது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான கரெக்டான நேரம் எப்போ சரியாக இருக்கும்னு அப்படி தோணுதோ அந்த டைமில் பண்ணும். ஸோ பொறுமை அவசியம். அந்த பொறுமை இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அந்த ஏக்கத்துக்குள்ளே போயிடாதீங்க. தயவுசெய்து யூனிவர்ஸை நம்புங்க, கண்டிப்பாக டிவைன் டைமிங் வந்துடும். எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். ஏன் இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சாலே மறுபடியும் வந்து அந்த ஃபியர் மோடுக்குள்ளே போகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதெல்லாம் தூக்கி அந்த அவுட்கம்மை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. ஓரமாக வச்சுட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சேசிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். அவுட்கம்மை எதிர்பார்க்காதீங்க. இந்த நாள் இப்போ தான் நடக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக டிவைன் டைமிங் கூடிய சீக்கிரம் ஸ்பீடப் ஆகி சீக்கிரமே நீங்கள் ஒன்று சேருவீங்க, ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ, உங்கள் பர்சனோட உங்களோட பார்ட்னரோட எனர்ஜி உங்கள் மேலே எப்படி இருக்குன்றது ஒரு ஆரக்கிள் கார்டு பார்த்துட்டு டேரட் கார்டு பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் யுவர் ஹார்ட், இட் வில் ஹெல்ப் யூ அட்ராக்ட் மோர் லவ். ரொம்ப வந்து ஓப்பனாக மனசை வச்சுக்கோங்க, குழப்பம் வேண்டாம், பயம் வேண்டாம், ரொம்ப ஓப்பனாக வெல்கமிங்காக வச்சுக்கோங்க. அதாவது யூனிவர்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சி நம்பி ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஹார்ட்டை வந்து ஓப்பனில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுறது ரொம்ப அழகான கார்டு. இதை தானே நம்ம பேசணும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எப்போ கொடுத்தாலும் எனக்கானது, எனக்கான விஷயம் என்னை விட்டு போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. அது 2 நாளானாலும் சரி, 2 மாதமானாலும் சரி, 2 வருஷமானாலும் சரி, படைச்ச கடவுளுக்கு தெரியாத நமக்கு எந்த டைமில் வரணும்ன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் நல்லா வந்து உங்களோட நர்வஸ் சிஸ்டமை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை வேண்டுறீங்க அப்படின்னா வாயால் நீங்கள் சொல்கிறது வந்து யூனிவர்ஸால் புரிஞ்சிக்கவே முடியாது. இட் இஸ் ட்ரூ. ஆக்சுவலாக இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூனிவர்ஸ்க்கு எது புரியும் தெரியுமா? யூனிவர்ஸ்க்கோ இல்லை கடவுளுக்கோ எது புரியும் தெரியுமா? நீங்கள் வாயால் சொல்கிறது எதுவுமே வார்த்தைகள் புரியாது. அதுக்கு புரிஞ்சது எல்லாம் எனர்ஜி. இப்போ வந்து உங்களோட பர்சன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஏக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும். அப்போ யூனிவர்ஸ்க்கு என்ன தோணும், இவங்களுக்கு வந்து அந்த ஏக்கம் தான் பிடிச்சிருக்கு போல், அப்போ ஏங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ அவங்க உங்ககிட்ட வந்து கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி உங்களோட நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த மாதிரி மனசு நிலைமையை வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் மனநிலைமையை வந்து அப்படி ஸ்டில்னஸோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பயம் இல்லாமல் அவங்க என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் எனர்ஜியை பில்ட் பண்ணிங்கன்னா, யூனிவர்ஸ்க்கு வந்து எனர்ஜியை தான் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல. இவங்களுக்கு வந்து இவங்க கூட இருக்கிறது தான் பிடிக்குது போல். ஓகே, எப்படி இவங்களுக்கு வந்து இவங்க பார்ட்னரோட இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சி கொடுக்கும். ஸோ ஒன் லைனரில் சொல்லணுன்னா, யூனிவர்ஸுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் புரியாது. உங்களோட எனர்ஜி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? இதுதான் வந்து வாழ்க்கையோட தத்துவம்ன்றதை விட எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்தி காட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நடத்தி காட்ட முடியும். இது லவ் லைஃப்பில் மட்டும் சொல்லலை. இப்போ வந்து உங்களுக்கே ஒரு வருஷம் கழித்து வந்து ஒரு அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம், ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 லட்ச ரூபா எனக்கு வேணும், ஒரு வருஷம் கழித்து வந்து எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு வந்து நான் வேலையெல்லாம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஸ்டேட் எப்படி இருக்கணும்னா, அந்த ஒரு வருஷம் கழித்து 20 லட்ச ரூபா கிடைச்சதுன்னா உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ்க்கு ஓகே இதுதான் பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கனாலே அது ஒரு வருஷம் இல்லை, ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ 2 வருஷமோ, அது அந்த பீரியடை வந்து யூனிவர்ஸ் பார்த்துக்கும். பட் எது வேணுன்றதை நீங்கள் நினைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த ஸ்டில்னஸ் வச்சுக்கிறீங்களோ, ஸ்டில்னஸ் அப்படின்றது அந்த மனநிலைமையை எவ்வளோ தூரத்துக்கு வந்து தடுமாறாமல் அதே ஸ்டேட்டில் வச்சுக்கிறீங்களோ அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கும், அவ்வளோ சீக்கிரம் நடக்கும், ஓகேவா?
இன்றைக்கி ரீடிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மனசுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னே தெரியல. எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி என் மனசுக்கு சொல்லுதுன்னா, உங்களோட பார்ட்னர் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. கொஞ்சம் மாறி இருக்கு. அவரோட எனர்ஜியோட லெவல் வந்து மாறி இருக்கு. அதுவும் வந்து இந்த இந்த வீடியோ வந்து 888 போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கிற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இன்றைக்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ உங்களோட பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு 3 தடவை அவங்க பேரை சொல்லிவிட்டு அவங்க புது எனர்ஜி உள்ளே வரட்டும்னு மனசில் வேண்டிட்டு நம்ம வந்து எனர்ஜியை வந்து எப்படி கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்னா 888 or 4 times 8 அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுங்கள். இந்த 888 போர்ட்டலோட எனர்ஜி இன்றைக்கி வந்து கிளைம் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ முருகா, வேலவா, சண்முகா, இந்த ரீடிங் உண்மையாகவே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து இவங்களை வந்து ஆசீர்வதிக்கிற ரீடிங்காக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு ஒரு 2 கார்டு எடுத்துக்கிறேன். அவங்களோட அதாவது இன்றைக்கி இல்லை, இன்னையிலேருந்து ஒரு மாதத்துக்கு நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல ரீடிங் பார்த்து ஒரு 10 நாள், இன்னையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உள்ள எனர்ஜி, அவங்களோட ரீசன்ட் பாஸ்ட் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு 2 கார்டில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ வந்திருக்கிற கார்டு ஓகே. ஸோ 8 of cups அண்ட் 10 of swords உங்களோட ரீசன்ட் எனர்ஜி. ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி உங்ககிட்ட இருந்து விலகி தான் இருக்காங்க. அது நமக்கு தெரியும். ஏன்னா நோ கான்டாக்டில் இருக்கிறதுனால தான் விலகி இருக்காங்க. விலகி இருந்தாலும் 10 of swords வந்ததுனால அவங்க மனசு ரொம்பவே ரணமாக இருக்குது. அதாவது சடனாக நான் என் பண்ணிட்டேனே, இன்னும் கொஞ்சம் உட்காந்து பேசியிருக்கலாமே, இப்படி எல்லாமே டக்குன்னு முடிஞ்சு போச்சே அப்படின்ற ஒரு பெயினோடு தான் இருக்காங்க. இந்த ரீசெண்டாக ரொம்பவே குத்துயிரும் கொலையுயிருமா இருக்காங்க பாருங்களேன். ஸோ மனசு மட்டும் இல்லை, அவங்க உடம்புலையுமே தெம்பு இல்லை. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபீல் பண்ணிவிட்டு 8 of cups வந்ததுனால அதை ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நினச்சி வந்து என்ன சொல்கிறதுனா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இது அவங்க மனசில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கரண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏன்னா 88 போர்ட்டல் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எனர்ஜியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா உங்களோட நம்பிக்கை தான் அந்த எனர்ஜியை வந்து எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஸோ கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு 3 கார்டு எடுத்துடலாம். கரண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏன்னா அவங்களோட மனசு வலியிலிருந்து ரெக்ரெட் பண்ணுற பெயினில் இருந்து இப்போ கரண்ட் எனர்ஜி எப்படி எடுத்துகிட்டு போக போகுதுன்றத ஒரு 3 கார்டு பார்த்துடலாம். முருகா, வேலவனே, சண்முகா, சரவணா. வந்திருக்கிற கார்டு ஜட்ஜ்மெண்ட், டெம்பரன்ஸ் அண்ட் வேர்ல்டு கார்டு. சூப்பர் கார்டு. முக்கியமான மெசேஜ் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குது. இன்றைக்கி 88 போர்ட்டல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. வந்திருக்கிற ஃபஸ்ட்டு கார்டு வந்து ஜட்ஜ்மெண்ட். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களோட பார்ட்னருக்கு வேக்கப் கால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. வேக்கப் கால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நீ தப்பு பண்ணிட்ட, பிரிஞ்சுட்ட, இன்னும் ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா எப்போ தான் நீ வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே தட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் வந்து அவங்களோட எனர்ஜியை மாற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்த கார்டு வந்திருக்கிற அடுத்த கார்டு வந்து டெம்பரன்ஸ் கார்டு. டெம்பரன்ஸ் உள்ள இன்னர் ஹீலிங். டெம்பரன்ஸ்னால இன்னர் ஹீலிங், அதாவது ரெக்ரெட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மனசு வலியோடு உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க. நான் பண்ணது தப்பு இருந்தாலும் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசை வந்து அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணிக்கணும் இல்லையா? அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் அது ஓகே, இவங்க வந்து நம்மளோட பார்ட்னர் தான், எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் இவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவங்க மனசை வந்து அவங்க சமாதானப்படுத்தணும்ல. ஸோ அதுதான் இன்னர் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. டெம்பரன்ஸ் வேக்கப் கால் கொடுக்குது யூனிவர்ஸு. இன்னர் ஹீலிங் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்திருக்கிற வேர்ல்டு கார்டு வந்து இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து ஸ்ட்ரைக் வரும், அதனால மறைச்சிக்கிறேன். ஸோ வந்திருக்கிற வேர்ல்டு கார்டு வந்து டெவலப் பண்ணுது. அதாவது என்னென்னா, சமாதானப்படுத்தி உங்ககிட்ட வர்றதுக்கான எனர்ஜியை வந்து இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுதான் கரண்ட்டாக உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்ட்ராங்காக இதை கிளைம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த 888 போர்ட்டலோட அந்த ரிச்சுவலை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்து ஒரு சில கார்ட்ஸ் பார்த்துடலாமா? இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
ஃப்யூச்சரில், அதாவது கரண்ட்லேருந்து ரீசன்ட் ஃப்யூச்சரில் அவங்க அவங்க வந்து உங்களை எப்படி பார்க்க போகிறாங்க, கரண்ட்லேருந்து ரீசன்ட் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 டேஸில் உங்களை வந்து எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். 3வது செட்டாக 3 கார்டு எடுத்துக்கலாம். முருகா வேலவா, ஹவு தே see you now, how they see you now in a near future. Okay, how they see you near future. வேலவனே, சண்முகா, சரவணா. இம்ப்ரெஸ், ஸ்ட்ரென்த் கார்டு அண்ட் 9 of Pentacles. இப்போ அவங்க உங்களை எப்படி பார்க்க போகிறாங்க தெரியுமா? ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் நம்புங்க. அவங்க வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி உங்களை பார்க்க போகிறாங்க தெரியுமா? ஒரு எம்ப்ரெஸ் எனர்ஜி வந்திருக்கு. நீங்கள் க்ளோ ஆகுறத பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் க்ளோ ஆகுறீங்க? கெஸ் பண்ணுங்கள். ஏன் க்ளோ ஆகுறீங்க? நீங்கள் அந்த டிட்டாச் பண்ணுறீங்கல்ல, உங்களோட செல்ஃப் ஒர்த்தை காப்பாற்றி, யாரெல்லாம் இந்த வியூவர்ஸில் யாரெல்லாம் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை காப்பாற்றி உங்களோட பொது வாழ்க்கையில் வந்து உங்களோட கெரியர்லேயோ இல்லை ஸ்டடீஸ்லேயோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்து உங்களோட ஃபோக்கஸை திருப்பியிருக்கீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் க்ளோ ஆகி தானே ஆகணும் உங்களோட வாழ்க்கையில். ஸோ உங்களை வந்து நல்ல க்ளோ ஆகிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து நான் இல்லாமல் நீ நல்லா வாழ்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க. பிம்பம் சொல்ல முடியாது, அதுதான் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களை ஒரு ராணி மாதிரி பார்த்து உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஒரு பெக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தான் நம்ம பெக்கிங் ஃபார் லவ், அதுவுமே ஒரு பிச்சைக்கார தன்மை தான் இல்லையா? ஆனால் க்ளோ ஆகணும். க்ளோ ஆகும்போது உங்களை வந்து ஏன் நம்ம இவங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோக்கஸை வந்து திருப்பணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதனால தான் இந்த கார்டுமே வந்திருக்கு. அட்லீஸ்ட் இந்த பார்க்குறவங்களில் பாதி பேர் அந்த உங்களுக்குள்ளே வந்து ஒரு க்ளோனஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதோட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. க்ளோ ஆகுறீங்க அப்படின்றத பார்க்குறாங்க. அதே மாதிரி 9 of Pentacles உங்களோட நம்ம சொன்ன மாதிரி பென்டக்கிள்ஸ் எனர்ஜினாலே உங்களோட ஃபிசிக்கல் டு வேர்ல்டு எனர்ஜி, கண்ணுக்கு தெரிஞ்ச வேலைகள் பண்ணுவீங்கள்ல, வேலை பார்க்குறது, சம்பாதிக்கிறது, படிக்கிறது, அந்த மாதிரி அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப அவங்க இல்லை அப்படின்றத வந்து நினச்சி ஃபீல் பண்ணி மனசு ஒட்டஞ்செல்லாம் இல்லை பாருங்க. ஐயோ, இதில் இப்போ எனக்கு என்ன கனெக்ட் ஆகுது தெரியுமா? இன்றைக்கி 888 இல்லையா? ஸோ லைன்ஸ் போர்ட்டல் தான், லியோ எனர்ஜியில் தான் அந்த 888 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. லியோனாலே சிம்மராசி, ரைட்டா? ஸோ சிங்கம். ஸோ இந்த லைன்ஸ் போர்ட்டல் போர்ட்டல் ஓப்பன் ஆன டைமில் வந்து இந்த சிங்கம் வந்தது எனக்கு ரொம்பவே பாசிட்டிவான ரீடிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ளோயிங் எனர்ஜியில் இருக்கீங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபீல் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்கள் வந்து அவங்களுக்கு எட்டாத தூரத்தில் போயிட்டீங்களோன்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கார்ட்ஸ் பார்த்துடலாமா? சாரிங்க, இந்த வீடியோ வந்து 8 PM முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் முருகன் சத்தியமாக இந்த நிமிஷம் 8 PM நவ். ஓகேவா? ஸோ இந்த டைமில் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் உங்களுக்காக, எல்லாருக்காகவும் நான் வந்து முருகரை வேண்டிக்கிறேன், பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன், எனக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு டைம்லெஸ்ஸாக அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இந்த நிமிஷம் இந்த வீடியோவை பார்க்குறாங்களோ அவங்களோட எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். பிரபஞ்சமே முருகா 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 முருகா, நல்ல ஒரு வருஷமாகவும் இருக்கணும், நினச்சது எல்லாமே நடக்கணும். ஒரு 3 கார்டு எடுத்துடலாம். யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் அண்ட் அவுட்கம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இந்த 8 இப்போ டைம் என்ன? இன்னும் 8 தான். ஒரு 3 கார்டு எடுத்துக்கிறேன். பிரபஞ்சமே, முருகா, வேலவனே, சண்முகா, வந்திருக்கிற கார்டு என்னென்னு பார்ப்போமா? சூப்பர். வந்திருக்கிற கார்டு வந்து கிங் ஆஃப் வாண்ட்ஸ், 4 of wands and king of pentacles. வாட் அ பவர்ஃபுல் அட்வைஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப 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 அழகான அட்வைஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கார்டு பாருங்கள், குயின் ஆஃப் வாண்ட்ஸ். எவ்வளோ அழகாக ஒரு ராணி மாதிரி உட்காந்து கையில் வந்து சன்ஃப்ளவர் வச்சு சிரித்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் இந்த ஸ்டேட்டை வந்து உங்களோட மனசுக்குள்ளே நிலையாக ஸ்டில்னஸ், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அப்படி இருங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்களா, 4 of wands. வாண்ட்ஸ் எனர்ஜினாலே கம்யூனிகேஷன் வந்துடும். நீங்கள் வந்து ரீயூனியன் ஆயிடுவீங்க. இந்த கார்டில் உங்களுக்கு தெரியுதா?
ஒரு 2 பேர் பூங்கத்தோடு நிற்கிறாங்க பாருங்கள். கொண்டாட்டம், ரீயூனியன் இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போவீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்திருக்கிற கார்டு வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் மாதிரி தான். வந்திருக்கிற அடுத்த கார்டு என்ன? கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஒரு லவ்வை மட்டும் பார்க்காதீங்க. பாருங்கள், ஒரு மகாராஜா அவங்களோட கையில் காயினை வச்சுட்டு, ஒரு தங்க காசு வச்சுட்டு எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்காங்க. ஸோ பென்டக்கிள்ஸ் எனர்ஜினாலே நம்மளுக்கு ஃபிசிக்கல் இது தான். உங்களுக்கு ரீயூனியன் கண்டிப்பாக இருக்குது. பட் அதை மட்டுமே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ஒர்த்தை புரிஞ்சு ஒரு குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ரீயூனியனுக்கு அடுத்து இருக்கிற உங்களோட பார்ட்னர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? உங்களை ராணி மாதிரி வச்சு தாங்குகிற ஒரு அரசனாக இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்க்குறவங்களில் வந்து எனி ஜெண்டராக இருந்தால் அது குயினை கிங்காக மாற்றிக்கோங்க தயவுசெய்து. ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான், கலெக்டிவ் ரீடிங் தான். ரொம்ப 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 அழகான கார்ட்ஸு, அட்வைஸு. குயின் எனர்ஜியில் இருங்க, இல்லைன்னா கிங் எனர்ஜியில் இருங்க. உங்களை யாருக்காகவும் சின்னதாக்கிக்கிறாதீங்க. அதே மாதிரி இன்னொரு அஸ் அ லைஃப் கோச்சாக வந்து நான் ஒரு மெசேஜ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். உங்களோட பர்சன் வந்து ரீயூனியன் ஆகிட்டு மறுபடியுமே வந்தாலும், இல்லை ஃபோன் பண்ணி ஏதாவது வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும், அவங்களோட எனர்ஜியை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து உண்மையிலே ஒரு முழுசாக திருந்தி வர்றாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களை சிறுத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் அவங்கள ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த சைக்கிள் போயிட்டே தான் இருக்கும். ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். ஒரு மகாராணி மாதிரி இருங்க, மகாராஜா மாதிரி இருங்க. ரொம்ப ஹாப்பி என்டிங். எனக்கு ரொம்ப ஒரு வாரம் கழிச்சு பண்ணாலும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. முருகன்கிட்ட வேண்டிட்டு நான் இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த ரீடிங் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.